உன்ன மாரி உண்டான சரண் அடைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அவங்கள மாரி உசுர குடுத்து காப்பாத்துறவங்க உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் வா மச்சி அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல 4ஆம் எண் இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒண்ணு அவங்களுடைய பிறந்த தேதி 4ஆகவோ, 13ஆகவோ கண்டிப்பாக இருக்கும். அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காது. 4ஆம் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணுக்கே வந்து ஒரு ஒரு பொதுப்படையான ஒரு தன்மை இருக்கிறது. இந்த 22ஆம் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 சந்திரனுடைய இயக்கங்கள் சேரும்போது என்ன ஆகும்னா, மனதளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள். நான் பண்றது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நெறைய ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்கக்கூடிய ஆட்கள்லாம் யாருன்னு பார்த்தா, 4ஆம் எண்ணை சேர்ந்தவர்களாக இருப்பார். கரெக்ட்டாவும் இருக்கும் அது. பதிலே பேச முடியாது இந்த இடத்துல. ஒரு ஒரு அதாவது செய்யாத தப்புக்கு வந்து சொன்னாங்கன்னா, அவங்கள மாரி கோவப்படுறது உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. எப்படி என்ன சொல்ல போச்சு அப்படின்னு நெறைய தரவுகள கொண்டு வந்து அப்படியே உங்க கண்ணு முன்னாடி காட்டி, உங்களையே வெட்கி தலைகுனிய வைக்க அளவுக்கு வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். ஏன்னா, அவங்களால அத ஏத்துக்கவே முடியாது. ராகு அப்படின்னு சொல்லும்போதே அது வந்து பிரம்மாண்டத்தின் உச்சம். எப்பயுமே வந்து ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒரு நல்ல தன்மை இருக்கும். ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒரு வந்து இந்த வேறு குணங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து ராசியில பார்த்திருப்போம். ஆனா நியூமராலஜி, நம்பரிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது எண்கள் வடிவில் எல்லா எண்களுமே நல்ல எண்கள் தான். அதுல எதுதான் வந்து உயர்ந்தது, இது தாழ்ந்ததுன்னு சொல்ல முடியாது. நெறைய ஆய்வு, நெறைய ரிசர்ச், நெறைய கணிதம், நெறைய வந்து மைக்ரோ ஒரு விஷயத்த வந்து ஆய்வு ஒரு பக்கம் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தா, இவங்க வேற பக்கம் பார்ப்பாங்க அத. டிஃபரண்டான பார்வையை பார்க்கறது, வித்தியாசமான கோணத்துல ஒரு விஷயத்த அணுகுறது.